அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சனிப்பெயர்ச்சி 2025 கும்பராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வர்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 சனிக்கிழமை இரவு 9:44 மணிக்கு சனி பயிற்சி நடக்கும். அதாவது உங்கள் ராசியில் இருக்க சனி 2ஆம் இடத்துக்கு போயிடுவார். கும்பத்தில் இருக்க சனி மீன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். இது நல்லதாக கெட்டதான்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப 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 நல்லது. ஏன்னா உங்களை பிடிச்ச கஷ்டம், உங்களை பிடிச்ச துன்பம், உங்களை பிடிச்ச பிரச்சனைகள், உங்களை பிடிச்ச இருள்தன்மை எல்லாமே உங்களை விட்டு விலகும். இருட்டுக்குள் இருந்தீங்க 2023 24 சுத்தமாக சரியில்லை. கும்பராசி நேர்கள் சுத்தமாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்க, எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு இருள்தன்மை, அந்த இருட்டுக்குள் இருக்கிற நீங்கள் வெளிச்சத்தை பார்க்க போகிறீங்க, அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா ஜென்ம சனி விலக போகுது. தொடர்ந்து கஷ்டம், விரயம் மேலே விரயம், பண கஷ்டம், கடன் நெருக்கடி, வாழ்வா சாவாங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை, நிம்மதியான வேலை கிடையாது, நிம்மதியான தூக்கம் கிடையாது. நீங்கள் தூங்கிய பல மாதமாக இருக்கும், நிம்மதி கிடையாது, சரியான சாப்பாடு இல்லை. ஒரு சில பேர் வீட்டோடய முடங்கி கிடந்தாங்க. வீட்டில் இருக்கவங்களே உங்களை தண்டை சோறு அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களை திட்டினாங்க. அதெல்லாம் உண்மை. கெட்ட பேர் வாங்கினீங்க. வீட்டில் இருக்கவங்க உங்களை அசிங்கமானப்படுத்தினாங்க. நிறைய பேர்த்திட்ட கெட்ட பேர் வாங்கினீங்க. சோம்பேறித்தனம் வந்துருச்சு உங்களுக்கு. இதெல்லாமே கும்பராசினியர்களுக்கு இருந்தது. இதெல்லாமே உண்மை தான். இப்போ உங்களோட வாழ்க்கை மாறுங்க, சரிங்களா? அடுத்த கட்டத்துக்கு போகும். நீங்கள் ஜென்ம சனியிலிருந்து அந்த 2.5 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு அளவே கிடையாது. 2023 24 இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்கள் நடந்திருக்கும். ஒரு சில பேர்த்துக்கெல்லாம், இளைஞர்களுக்கெல்லாம் பார்த்திங்களா, காதல் தோல்வி, படிப்பில் ஆர்வம் இல்லாமல் போகிறது, தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள், நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு ஏது பண்ணுறீங்க உங்களுக்கே தெரியாமல் இருந்தது. இனி ஒரு தெளிவுக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும். தெளிவுக்கு வருவீங்க. ஒரு மைண்ட் ஸ்டடி ஆகும். குழப்பம், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியல. உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை. நல்லா கலராக இருந்தவங்களாம் பாருங்கள், அப்படியே உடம்பு அப்படியே டல்லாக அப்படியே கருப்பாக மாறினாங்க. உடம்பே அப்படியே ஒரு சோம்பல்தனம், அதெல்லாமே சோம்பல்தனம், அதே மாதிரி உடம்பு அப்படியே டல் அடிக்க ஆரம்பிச்சிது. எல்லாமே உங்களுக்கு நடந்தது. ஒரு சுறுசுறுப்பு கிடையாது. இப்போ இந்த 2.5 வருஷப்பட்ட கஷ்டத்துக்கு அளவே கிடையாது. இனி வாழ்க்கை தெளிவு பெறும். மைண்டு ஒரு தெளிவுக்கு வருவீங்க. ஒரு ஸ்டெடி மைண்டு கிடைக்கும் கண்டிப்பாக. இப்போ உங்கள் ஜென்ம ராசி, உங்கள் உடம்பு மேலே இருந்த சனி, ஏன்னா சந்திரனுங்கிறது உடல், சனிங்கிறது இருட்டு. இப்போ உங்கள் உடம்பு மேலே ஒரு இருட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? யாரோ நம்மளை போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும், யாரோ நம்ம கூட இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு டிப்ரெஷனோடு இருந்திருப்பீங்க. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை, மன அழுத்தம் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடந்தது. மன அழுத்தமான ஒரு வாழ்க்கை, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை, தூக்கம் இல்லாத வாழ்க்கை, ஆரோக்கியம் கிடையாது. மனசில் நிம்மதி இருந்தால் தான் எல்லாமே நடக்கும். மனசில் நிம்மதியே கிடையாது உங்களுக்கு. அப்புறம் எப்படி சுற்றி நல்லது நடக்கும்? இனி நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு மாற போகிறாங்க எல்லா கும்பராசி நேயர்களும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு சனி போகிறார். உங்களை விட்டு சனி தள்ளி நிற்க போகிறார், அவ்வளோதான். உங்கள் உடம்புலேருந்து இறங்கி சனி தள்ளி நிற்க போகிறார், அவ்வளோதான். ஆனால் 7.5 சனி முடிய கிடையாது. உங்களை விட்டு விலகி சனி நிற்கிறார், அவ்வளோதான். அது பாத சனியாக குடும்ப சனியாக இருக்கார். அப்போ குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறனால உங்களை 7.5 சனி உங்களை முழுசாக உங்களை விட்டு விலக கிடையாது. ஒரு 50%, 100% பாதிப்பில் இருந்த கும்பராசினியர்கள் ஒரு 50% பாதிப்புக்கு வருவாங்க. இப்போ 50% பாதிப்பு இருந்து 50% நல்லா நடந்தாலே மனுஷன் தப்பிச்சிக்க முடியுமில்ல. 50% இருந்தாலே யாராக இருந்தாலும் தப்பிச்சிக்க முடியும், பொழைச்சிக்குவீங்க, கவலைப்படாதீங்க, சரிங்களா? எதையும் சமாளிக்கக்கூடிய அந்த பக்குவம் வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் உங்களால் முடியல. வாழ்வா சாவாங்கிற மாதிரி போயிட்டு இருந்தது. வேலை கிடையாது, நிம்மதி கிடையாது, வாழ்வா சாவாங்கிற மாதிரி தற்கொலை எண்ணங்கள் எல்லாம் நிறைய கும்பராசினியர்களுக்கு தற்கொலை எண்ணங்கள் வந்தது. எல்லா கும்பராசினியர்கள் ஒரு சில பேரில் ஏற்றுக்குவாங்க. எல்லா கும்பராசினியர்களுக்கும் பிரச்சனை. அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி. ஒரு சில பேர்த்துக்கு வாழ்வாசா வாங்குற மாதிரி. நம்ம எதுக்கு வாழணும்? உடம்புல உயிர் மட்டும் தான் மிச்சம். இந்த உயிரும் போயிட்டால் பிரச்சனையே கிடையாது. எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கணும்? நம்ம எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கணும்? யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கணுங்கிற ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை தான் கும்பராசினியர்கள் இத்தனை நாள் வாழ்ந்துட்டீங்க. இத்தனை மாதமாக நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்க 2023 24 இனி உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும், தலைகீழாக மாறும். லைஃபே சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு, சரிங்களா? இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை, மன அழுத்தம் உங்களை விட்டு விலகி இனிமேல் நல்ல ஒரு வேலைக்கு போக போகிறீங்க, சரிங்களா? இனி நல்ல வேலை கிடைக்குங்க உங்களுக்கு. நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய குரு பயிற்சியாக உங்களுக்கு இருக்கும்.
இப்போ ராகு கேது பயிற்சி கூட உங்களுக்கு பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் குரு உங்களை காப்பாற்றுவார். இந்த சனி உங்களை காப்பாற்றுவார். 2ஆம் இடத்துக்கு போகிற சனியை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கொடுத்த சனியை உங்களை விட்டு விலகிறனால அவரே உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்கறது, குடும்பத்தை காப்பாற்றுறது, அப்படி இப்படின்னு போயிடுவீங்க. பயப்படாதீங்க. ஏன்னா ராசிநாதனே உங்களுக்கு கும்பராசிக்கு அதிபதி 2ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ உங்கள் மைண்டு, எண்ணம், சிந்தனை உங்கள் செயல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்து மேலே தான் இருக்கும். ஐயோ குடும்பத்தை காப்பாற்றணும், குடும்பத்தை கவனிக்கணும், பசங்க பொண்ணுகள் காப்பாற்றணும், நம்ம கணவன் மனைவி காப்பாற்றணுங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஏன்னா குடும்ப சனியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக குடும்பத்தை காப்பாற்றிடுவீங்க. கவலைப்படாதீங்க. குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறது, அதேமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைக்கிறது, இதுக்குண்டான வாய்ப்பு யார் மூலமாவது உருவாகும். வேலையே இல்லாமல் இருக்க கும்பராசினியர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழிலில் நஷ்டமாக போயிட்டு இருந்தவங்க 2 வருஷத்துக்கு மேலேயே நஷ்டமாக இருந்திருக்கும். இனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொழிலில் வந்து முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் வளர்ச்சி இருக்கும். வேலையில் வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம் கொடுத்துருப்பாங்க. தப்பு செஞ்சுருக்க மாட்டீங்க, தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. தப்பே செய்யாததுக்கு தண்டனை கும்பராசி நேயர்கள் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அது வந்து மாறும், அந்த நிலைமை மாறும் கண்டிப்பாக. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலையில் மன அழுத்தம் கம்மியாகிறது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது, வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, ஒரு ஊரில் இன்னொரு ஊர் போய் வேலை பார்க்குறது, இல்லை வேலை மாற்றம் அல்லது வீடு இடமாற்றம் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நடக்கும். ஒரு மாற்றத்தை தரக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. சரிங்களா? மாற்றம் கிடைக்குங்க, லைஃப் சேஞ்ச் ஆகும். ஆனால் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா, இப்போ 2ஆம் இடத்துக்கு சனி வர்றார். 7.5 சனி முடியல, ஒரு 50% தான் உங்களுக்கு கம்மியாகுது. சரிங்களா? இது பாத சனியாக இருக்கிறனால பணத்தெல்லாம் கொடுக்கும். ஆனால் அந்த பணத்தை, வர வேண்டிய பணத்தை கொஞ்சம் கவனமாக சேஃப்டி பண்ணுவீங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி இருக்கிறனால, வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறனால தேவையில்லாமல் பேசுவீங்க, நல்லது பேசுவீங்க, அடுத்தவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. வள கொலகொலன்னு பேச வேண்டாம், தேவையில்லாமல் பேச வேண்டாம். என்ன பேசணுமோ அதை மட்டும் கரெக்டாக பேசுங்க. யார்கிட்ட எப்படி பேசணுமோ அதை மட்டும் பேசிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பேச்சில் அந்த பேச வேண்டிய பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது கும்பராசினியர்கள். ஏன்னா வாக்குஸ்தானத்துக்கு சனி போகிறனால வந்து பார்த்திங்கன்னா பேசியே பிரச்சனை வரும், வாயை திறந்தாலே பிரச்சனை வரும். கணவன் மனைவி உறவுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். 2ல் சனி இருக்கார்ல, சில குடும்பத்துலேயும் சில கசப்பு கொடுக்க தான் செய்வார் சனி. கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனை வரும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு மனுஷன்னா எப்பேற்பட்டவங்க, பணத்தினால சுற்றி இருக்கவங்க என்னென்னலாம் நடந்துக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதில்லை. பணத்தினால் எவ்வளோ பிரச்சனை வந்தது உங்களுக்கு. இந்த பாடத்தை வச்சு உங்களால் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு உங்களால் கண்டிப்பாக நிச்சயமாக கொண்டு போக முடியும். பண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாம் முதலீடு வேண்டாம். பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா, அளவாக முதலீடு போட்டுக்கோங்க. புதிய முதலீடெல்லாம், புதிய முயற்சிகள் பண்ணலாமா வேண்டாமான்னு உங்கள் சுயஜாதகத்தில் நடக்கக்கூடிய கிரகநிலைகள் தசாபுத்தி வச்சு தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். மொத்தத்தில் குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், பேச வேண்டிய பேச்சில் கவனமாக இருக்கணும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கணவன் மனைவி யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனைலாம் வராது. கடந்த காலத்திலிருந்து வந்த கஷ்டங்கள், சோதனைகள், கண்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், மன அழுத்தம் இனி உங்களுக்கு வராது. அப்படியே குறைவாகும் உங்களுக்கு. சரிங்களா? நல்ல ஒரு காலமாக தான் இருக்கும். அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியை உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வைக்கும். இந்த சனி பயிற்சியை உங்களை நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. கும்பராசி நேயர்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்கும். ஜென்ம சனி விலகி உங்களுக்கு பாத சனியாக வர்றதுனால நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்க தான் போகுது. அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க தான் போகிறீங்க. சரிங்களா? நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு, உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.